போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவர்களுக்கு வரலாற்றில் தரப்பட்ட இன்னொரு பெயர் நம்பிக்கையாளர்கள் அல்லது விசுவாசிகள் என்பதாகும். கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பியதன் நோக்கம் கடவுளின் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிவுறாமல் கடவுள் தரும் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வதே. மனிதர் கடவுளோடு தொடர்பு கொள்ளவும் அவருடன் நட்புறவில் வளர்ந்து அவரது அருளை பெறவும் மிகவும் அவசியமானது நம்பிக்கையே. அவரில் நம்பிக்கை கொள்பவர் மீட்பு பெறுவர் என்பதே நற்செய்தியின் அறைகூவல். மீன் உயிருடன் வாழ தண்ணீர் அவசியம். அதுபோலவே கடவுளிடம் மனிதர் உறவாட நம்பிக்கை அவசியம். இதனாலேயே இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டோரை திரு அவை நம்பிக்கையாளர் என்றழைக்கிறது. இன்றைய முதல் வாசகம், ஒருவர் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள மிக அவசியமானது இறை வார்த்தையை அறிவதும் அதை கடைபிடிப்பதும் ஆகும் என்பதை
திருத்தூதர் பிலிப்புவின் நிகழ்வு வழியாக எடுத்து எம்புகின்றது. இந்த நம்பிக்கையில் வளர்ந்து அவருடன் உறவு கொள்ள ஒருவருக்கு மிகவும் தேவையானது கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாகிய தூய நற்கருணை என்பதை இன்றைய நற்செய்தி வலியுறுத்துகிறது. இச்சிந்தனையோடு இன்றைய திருப்பலியை இறைவார்த்தையை கேட்டு நற்கருணை பந்தியில் இணைந்து நம்பிக்கையாளர்கள் வாழ முயற்சி எடுப்போம். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருக என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் பாவிகள் என்பதை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாட்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதனை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசித்துக் கொண்டு பயணம் செய்த எத்தியோப்பிய அரசு அலுவலரிடம் திருத்தூதர் பிலிப்புவை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த எசாயா இறைவாக்கு பகுதி குறித்து காட்டும் மெசியாவாகிய இயேசுவை பற்றி பிலிப்பு அரசு அலுவலருக்கு விளக்கி கூறியதால் அந்த அரசு அலுவலர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றதை விவரிக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 26 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பியா அரசியான கந்தையின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று
அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதைக் கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதோ. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால்
அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்த பாஸ்கா காலத்திலே இன்றைய திருப்பலியிலே நாம் கேட்ட வாசகங்கள் நம்பிக்கையாளர் என்ற முறையிலே கிறிஸ்தவர் ஆகிய நமக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரும் கடமையை வலியுறுத்துகின்றது. நம் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு அங்கும் இங்கும் ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுக்கும்போது 2 காரியங்களை அவர் செய்தார். ஒன்று, அவர்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், தோமையார் காட்சியிலே அவரை பார்த்தவுடன் என் கடவுளே, என் ஆண்டவரே என்று சொல்லி தன் முழுமையான நம்பிக்கையை அவர் அறிக்கையிட்டார். இன்னொன்று, இயேசு உயிர்த்த போது காட்சி கொடுத்த போதெல்லாம் அந்த சீடர்களை அனுப்பினார். எங்கே அனுப்பினார்? வீட்டிற்கு அனுப்பவில்லை, உலகிற்கு அனுப்பினார். அவர்கள் வாழுகின்ற நாடுகள், இடங்களுக்கு அனுப்பினார். அவர்கள் சந்திக்கின்ற மக்கள் மத்தியிலே அவர்களை அனுப்பினார். எதற்காக? அறிவிப்பதற்காக. என்ன அறிவிப்பது? எம்மாவுஸ்க்கு சென்ற 2 சீடர்களுடைய நிகழ்வை நாம் அறிவோம். அவர்கள்
அப்பத்தை பிட்டு இயேசு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டவுடனே இரவோடு இரவாக ஓடிவந்து அதே எருசலேமிலே இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், நாங்கள் அவரை கண்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். இயேசு வாழ்கிறார், அவரை நாங்கள் கண்டோம். நண்பர்களே, இவ்வாறு இயேசு வாழ்கிறார் என்பதை நாங்கள் அந்த இயேசுவை கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் என்பதை, அந்த நம்பிக்கை அனுபவத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது, இதுதான் உயிர்ப்பு நமக்கு தருகின்ற ஒரு மிக பெரும் பாடம், நம் முன்னால் வைக்கின்ற ஒரு மிக பெரும் சவால். இன்றைய முதல் வாசகத்திலே பிலிப்பு அவருடைய வீட்டிலே இருக்கிறார். திடீரென்று ஆண்டவர் அவருக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கிறார். இந்த குறிப்பிட்ட தெருவுக்கு நீ போ என்று. அவர் அந்த தெருவுக்கு போகும்போது அங்கே எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர், அமைச்சர் ஒருவர் வண்டியிலே போய்கொண்டிருக்கிறார். அங்கு நின்ற பிலிப்புவிடம் தூய ஆவியார் அவரை தூண்டி, நீயும் அந்த வண்டியின் பின்னாலேயே போ என்றார். எனவே வண்டி போய்கொண்டிருக்கிறது. அதிலே அமர்ந்திருந்த அந்த அரசர் எருசலேமிலே கடவுளை வணங்கிவிட்டு திரும்புகின்ற போது ஏசாயா புத்தகத்திலிருந்து ஏதோ வாசித்துக் கொண்டிருக்கிறார். பிலிப்பு அந்த வண்டிக்கு பின்னாலேயே போகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே பிலிப்பு அந்த வாசிக்கின்ற அந்த அமைச்சரிடம், நீர் வாசிப்பது உனக்கு புரிகிறதா? உடனே அவர் சொல்லுகிறார், யாராவது எடுத்து சொன்னால் தானே எனக்கு புரியும் என்று சொல்லி பிலிப்புவை அந்த அவருடைய வண்டியிலேயே ஏற்றிக்கொள்கிறார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த அந்த ஏசாயா புத்தகத்திலே வரப்போகின்ற மெசியா எப்படியெல்லாம் இருப்பார், அவர் பாடுபடுவார், துன்பப்படுவார், உயிர்ப்பார் என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அதை தான் அவர் வாசித்துக் கொண்டிருந்தார். பிலிப்பு அவர்களுக்கு அதை விளக்கி சொன்னார். இது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்ட ஒரு பகுதி. அவர் நம்மோடு வாழ்ந்தார், இறந்தார், இப்போது அவர் உயிர்த்திருக்கிறார் என்று. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே போக போக ஒரு இடத்திலே தண்ணீர் வந்தது. உடனே அந்த அலுவலர் கேட்கிறார், இதோ இங்கு தண்ணீர் இருக்கிறதே, நான் திருமுழுக்கு பெற, ஞானஸ்தானம் பெற என்ன தடை இருக்கிறது? அப்போது பிலிப்பு சொன்னார், நீ ஆண்டவர் இயேசு கடவுள் என்று நம்பினால் நீ திருமுழுக்கு பெறலாம். நம்புகிறேன் என்று அவர் சொல்ல, இரண்டு பேரும் தேரை விட்டு இறங்கி போய் அங்கே பிலிப்பு அந்த அமைச்சருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவரும் மீட்பை பெற்றுக்கொண்டார் என்று முதல் வாசகத்திலே இன்று கேட்டோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுவது ஏதோ சடங்குகளுக்காக, கொண்டாட்டங்களுக்காக அல்ல. இந்த பிலிப்புவை போல நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு வாழ்கிறார் என்ற அந்த உண்மையை அறிவிப்பதற்காக. ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமென்றால் இரண்டு காரியங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று, இப்போது நாம் கேட்ட இந்த பகுதியிலே வந்த இறை வார்த்தை. அந்த அமைச்சர் இறை வார்த்தையை வாசித்தார், பிறகு அதற்கான விளக்கத்தை கேட்டார், நம்பினார், திருமுழுக்கு பெற்றார், இயேசுடைய சீடரானார். அதே போல இரண்டாவது, இன்றைக்கு நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு தனது உடலை நற்கருணையாக தமக்கு கடைசி ராப்போசனத்திலே வழங்கிய அந்த நிகழ்விலிருந்து, எனது உடலையும் எனது இரத்தத்தையும் உண்டு அதில் பருகுகின்றவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். எனவே நம்பிக்கையாளராவதற்கு இறைவார்த்தை முக்கியம், நற்கருணை முக்கியம். கிறிஸ்தவராகிய நாம் இன்று இந்த இரண்டிற்கும்
நமது அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பற்றி மட்டும் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்தவராகிய நமது வாழ்விலே 24 மணி நேரத்திலே ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 நிமிடம், அது இரவிலோ பகலிலோ உங்களுடைய வசதியை பொறுத்து பைபிள் படிக்கின்ற, இறை வார்த்தையை படிக்கின்ற அந்த பழக்கத்தை நாம் மேற்கொண்டிருப்போமா? ஒவ்வொரு நாளும் முடிந்த வரைக்கும் குறிப்பிட்ட அதே நேரத்தில், சில நேரங்களில் நேரம் மாறினாலும் பரவாயில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் நான் இறை வார்த்தையை தொடர்ச்சியாக ஒரு புத்தகத்திலே தொடங்கி அதிலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக தினந்தோறும் இறை வார்த்தை வாசிப்பு, இது கிறிஸ்துவ வாழ்வுக்கு மிக மிக முக்கியம். இதை வாசித்ததனால்தான் அந்த அமைச்சர் இறுதியிலே நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எனவே இன்று 2 தீர்மானங்கள் எடுப்போம். ஒன்று, நான் தினந்தோறும் இறை வார்த்தையை வாசிப்பேன். இரண்டாவது, நாம் பெற்றுக்கொள்கிற அந்த நம்பிக்கையிலே வளருவதற்கு நற்கருணை, இயேசுவின் திருவுடல் திரு இரத்தமாகிய நற்கருணை மிக மிக அவசியம் என்று இன்று நற்செய்தி வலியுறுத்துகிறது. எனவே தகுந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை தகுந்த முறையிலே பெற்று, பாவமில்லாத ஆன்ம சூழ்நிலையிலே இருந்து, குற்றங்கள் செய்திருந்தால் மீண்டும் பாவ சங்கித்தனம் செய்து ஒரு நல்ல மனநிலையோடு அடிக்கடி நற்கருணை உட்கொண்டு, முடிந்தால் தினந்தோறும் திருப்பலியில், வாரந்தோறும் ஞாயிறு திருப்பலிகளில் அடிக்கடி நாம் நற்கருணை உட்கொள்ளும் போது நமது நம்பிக்கை வாழ்வு, நமக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையாளர் வளர்வதற்கு அது இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று. கண்களை மூடி ஒரு நிமிடம் இன்று நம்மையே கேட்டு பார்ப்போம். எனது வாழ்க்கையிலே எனக்கு நம்பிக்கை ஏற்பட, எனது நம்பிக்கை வலுப்பெற இன்றிலிருந்து தினந்தோறும் நான் குறைந்தது 10 நிமிடம் விவிலியத்தை, பைபிள் புத்தகத்தை தொடர்ந்து நான் வாசிப்பேன். இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடம் வேண்டுவோம். அதே போல இந்த நம்பிக்கை வாழ்விலே மலர, நாம் வளர்ந்து கனிதர நற்கருணை திருவுணவு, அடிக்கடி நற்கருணை உட்கொள்வது, அந்த நற்கருணை உட்கொள்வதற்கான பாவ சங்கீர்த்தனம் என்று அழைக்கப்படும் ஒப்புரவு அருட்சாதனத்தை தேவைப்படும் போதெல்லாம் பெற்று தூய்மையான நிலையிலே நான் நற்கருணை உட்கொள்வேன் என்ற இந்த 2 தீர்மானங்களையும் இன்றிலிருந்து நான் வாழத் தொடங்குவேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்தருளும், என்னை உறுதிப்படுத்தியருளும், இந்த சிந்தனையிலே, இந்த செயல்பாட்டிலே எனக்கு வழிகாட்டும் என்று உருக்கத்தோடு ஆண்டவரிடம் சில வினாடிகள் மன்றாடுவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நம் ஒவ்வொருவருடைய தேவைகள், நமது நாட்டு மற்றும் நம் அக்கம்பக்கத்தார் இருக்கின்றவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் மனத்தில் கொண்டு நமது வேண்டுதல்களை எப்போது எடுத்துரைப்போம். இறைவா, அகில உலக திரு அவைக்காகவும் எங்கள் தல திரு அவைக்காகவும் வேண்டுகிறோம். எங்கள் திரு அவையின் வழிகாட்டிகளாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களை தூய ஆவியினால் நிரப்பி அவர்கள் திரு அவையை உமது சித்தத்தின்படி வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் தாய் திருநாடாம் இந்திய நாட்டிற்காக வேண்டுகின்றோம். நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் இவ்வேளையில் மக்கள் தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு எங்கள் நாட்டை வழிநடத்த நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உலகம் எங்கும் உள்ள நம்பிக்கையாளர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் இறை வார்த்தையை நன்கு அறிந்து அதன் பொருளை உணர்ந்து நம்பிக்கையில் வளர ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நம்பிக்கையில் நாங்கள் வளர நற்கருணை திருவுணவு அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்து
ஒப்புரவு அருச்சாலத்தால் தூய்மைப்படுத்தப்பட்ட புனிதமான ஆன்ம நிலையுள் நற்கருணை உட்கொண்டு உண்மையான நம்பிக்கையாளராக வாழ ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு திருத்தூதர் பிலிப்பிவை போல நாங்களும் இறைவார்த்தையை விளக்கி கூறி அவர்களை நம்பிக்கைக்கு அழைத்து வர வேண்டிய கடமையை உணர்ந்து செய்ய வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் சில வினாடிகள் மன்றாடுவோம். இரக்கம் மிகுந்த இறைவாம், இதோ நாங்கள் உம்முன் சமர்ப்பித்த அனைத்து வேண்டல்களையும் நீர் ஏற்று உமது சித்தப்படி நீர் இவற்றை நிறைவேற்றி எங்களுக்கு எப்போதும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்தீரே. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து ஆற்றல் மிக்கோரோடும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் அனைவரோடும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு துய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவரது தூயாவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவரது கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் அனைத்து புனிதரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம்.
ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உமது அரியராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன சகோதரர் சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைந்து கூர்ந்து ஜெபிக்கும் அனைத்து ஆன்மாக்களையும், இவ்வுலகை விட்டு உம்மிடம் வந்த அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்னவன் எழும் நேரம், இது தன்னையை தரும் நேரம். விண்ணக இறைவன் மன்னகம் மகிழ உணவாய் எழும் நேரம். நம் உறவாய் வரும் நேரம். மன்னவன் எழும் நேரம், இது தன்னையை தரும் நேரம். விண்ணக இறைவன் மன்னகம் மகிழ உணவாய் எழும் நேரம். நம் உறவாய் வரும் நேரம். மன்னவன் எழும் நேரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு பெற்ற மக்களுடன் கனிவுடன் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் உங்களது இல்லங்களையும் நிரப்புவாராக. திருத்தூதர் பிலிப்புவை அனுப்பி எத்தியோப்பிய அமைச்சரைக்கு நற்செய்தி அறிவித்து அவரை நம்பிக்கையாளராக மாற்றியது போல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாம் வாழும் பகுதிகளுக்கு அனுப்பி நாம் நற்செய்தியாளர்களை உருவாக்கச் செய்வாராக. நம்புவதற்கும் நம்பிக்கையை வாழ்வதற்கும் ஆற்றல் தருகின்ற தூய ஆவியார் நம்பிக்கையின் சாட்சிகளாய் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.